Please subscribe Sadhguru Sai Creations. நம்ம உடல்ல ஜீரணம் சரியாக இல்லைன்னா உடலோட இயக்கமே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. சாப்பிட்ட உடனே எனக்கு வயிறு உப்புசமாக இருக்குது. பொதுவாக ஒரு 40 வயதை கடந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஃபுட்டு எடுக்கும் போதும் சாப்பாடே ஏற்றுக்காத மாதிரி ஒரு நிலை. இரவு நேரத்தில் நல்லா புளிப்பான சூடாக இருக்க மாதிரி ஒரு ஆசிட் நெஞ்சு பகுதி தொண்டை வரைக்கும் வந்துட்டு போகுதுங்க. ஸோ நேராக என்னால் படுக்க முடியல, கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன். வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த புண்கள் சரியாகிறதுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது, அதிகமான அசிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதை சரியாகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நம்ம உடலில் ஜீரணம் சரியாக இல்லைன்னா உடலோட இயக்கமே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. சாப்பிட்ட உடனே எனக்கு வயிறு உப்புசமாக இருக்குது. பொதுவாக ஒரு 40 வயதை கடந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். ஸோ சாப்பிட்ட உடனே சரியாக எனக்கு வந்து டைஜஷன் ஆகலை, ஸோ வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஃபுட்டு எடுக்கும் போதும் சாப்பாடே ஏற்றுக்காத மாதிரி ஒரு நிலை. ஸோ லாஸ் ஆஃப் அப்பிடைட் அப்படின்னு சொல்லுவோம். பசியே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். இதில் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்ற ப்ராப்ளம். ஏன்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம், இரவு நேரத்தில் நல்லா புளிப்பான சூடாக இருக்க மாதிரி ஒரு ஆசிட் நெஞ்சு பகுதி தொண்டை வரைக்கும் வந்துட்டு போகுதுங்க. ஸோ நேராக என்னால் படுக்க முடியல, கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன், இல்லை ஒரு சைடாக திரும்பி படுக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்பொழுது தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து சரியாக ஆரம்பிக்குது. அப்போது நம்ம உடலில் ஆசிட் செக்ரேஷன், வயிற்றுப்பகுதியில் ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக இருக்குன்னு தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஆசிட் செக்ரேஷன் இருந்துச்சுன்னா நம்ம வயிற்று உள்பகுதியில் புண்களானது நிறைய ஏற்படும். சின்ன சின்ன புண்கள் மாதிரி ஏற்படுறது. அதுக்கப்புறம் ஜிஆர்டி அப்படின்ற கண்டிஷன், ஜர்ட் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த வந்து எண்டோஸ்கோப்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த ஈசோஃபேகஸ்லையோ இல்லை வயிற்றுப்பகுதியிலையோ சின்ன சின்ன புண்கள் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சில நிலைமைகள் நமக்கு நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ இப்போது வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த புண்கள் சரியாகிறதுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது, அதிகமான அசிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதை சரியாகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். பொதுவாக வயிற்று உள்பகுதியில் இருக்கக்கூடிய லேயரில் நமக்கு மியூக்கஸ் மெம்பரைன் சொல்கிறோம். ஸ்டொமக்கோட உள்பகுதியில் மியூக்கஸ் லேயரில் சின்ன சின்ன புண்கள் இருந்துச்சுன்னா அதை ஆற்றுவதற்கு ரொம்ப காரம் இல்லாத உணவாக நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதனால நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா நெய்யோ இல்லை வெண்ணெயில் சேர்ந்த மருந்துகளோ இல்லை அல்சருக்காக பயன்படுத்தக்கூடிய சில மருந்து வகைகளை வெண்ணெயில் கலந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு சூரணம் இதுதான் வந்து சீரண சஞ்சீவி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மருந்தை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் முக்கியமாக நமக்கு தேவையான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா சதாவரி, தண்ணீர் விட்டான் கிழங்கு. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லும்பொழுது நமக்கு இந்த நீர்ப்பாங்கான இடங்களில் வளரக்கூடிய குளிர்ந்த தன்மை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதனோட கடுக்காய் தோல் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ கடுக்காய் தோல் நமக்கே தெரியும், கடுக்காய் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வெளியேற்றுவதற்கும் டைஜஷன் ப்ராப்பராக இல்லைன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் நமக்கு கடுக்காய் பயன்படுது. அதனோடு சேர்த்து நமக்கு சிற்றரத்தைன்னு சொல்லும்போது காரமான மூலிகை தான், வெப்பத்தன்மை இருக்கக்கூடியது. ஆனால் நம்ம வயிற்றுப்பகுதியில் புண்களுக்கோ இல்லை ஜீரணம் சரியாக இல்லை, அஜீரணம் இருக்குது, புளித்த ஏப்பம் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு பயன்படுது. வால் மிளகு. ஸோ மிளகுன்னு சொல்லும் பொழுதே நம்ம இப்போல்லாம் மிளகை தவிர்த்துட்டு மிளகாய் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ காரமாக மிளகாய் அடிக்கடி சாப்பிட தான் வயிற்றுப்பகுதியில் புண்கள் அதிகமாகிட்டே வருது. ஸோ இந்த மிளகை பயன்படுத்தும் பொழுது இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை, மிளகுலுமே நமக்கு கொஞ்சம் எண்ணெய் பசை இருக்கும். ஸோ இந்த ஆயில் கண்டென்ட் என்ன பண்ணுதுன்னா நம்ம உறுப்புகளில் ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கு நமக்கு பயன்படுது. இதனோட ஜாதிக்காய் சேர்க்கணும். ஜாதிக்காய் எதற்குனா நமக்கு உடல் வந்து இதனால் அல்சர் இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் எடை குறைஞ்ச மாதிரியோ இல்லை அதிகமான உஷ்ணம் இருக்கிற மாதிரியோ இருக்கும். ஸோ அதை சரி செய்யறதுக்கு நம்ம ஜாதிக்காய் இதனோட பயன்படுத்தணும்.
ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே எடுத்து நம்ம சூரணம் மாதிரி செஞ்சிடணும். இதனோட இன்னும் சில மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது கற்கண்டு, நம்ம கற்கண்டு கொஞ்சம் எடுத்துக்கணும், ஏலக்காய் கொஞ்சம் எடுத்துக்கணும், சுக்கு, இது மூன்றும் ஒன்றாக இருக்குது. ஏன்னா கற்கண்டு வந்து தனியாக அரைக்க முடியாது. ஸோ இந்த 3 மூலிகையோடு சேர்த்து பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இதனோட சேர்ந்து கலந்துக்கலாம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே கலந்து இந்த சீரண சஞ்சீவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிசனை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம்னா வெண்ணெயில் கலந்து தான் நம்ம சாப்பிடணும். ஏன்னா நமக்கு வயிற்று புண்கள் இருக்குது. இதிலே ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம உடலில் பிளட் சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நமக்கு அசிடிட்டியோ இல்லை அல்சர் ப்ராப்ளமோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அல்சர் ப்ராப்ளம் நமக்கு குறையணும், வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் சரியாகணும்னா ரொம்ப காரமாக ஸ்பைஸியாக சாப்பிடக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மருந்தை இப்போ இந்த சீரண சஞ்சீவியை வந்து நம்ம வெண்ணெயோடு கலந்து சாப்பிடும்பொழுது நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அசிடிட்டி, சரியாமை, புளித்த ஏப்பம் வர்றது, இது எல்லாமே நமக்கு சரியாகிட்டே வருதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இது எந்த நேரத்தில் சாப்பிடணும், காலை இரவு 2 வேளையும் நம்ம உணவு எடுத்த பிறகு இது நம்ம சாப்பிடணும். வெண்ணெய் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பொடியும் வந்து இந்த சூரணம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து அதை சாப்பிடணும். இது காலை இரவு 2 வேளையும் உணவு எடுத்ததுக்கு பிறகு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடலில் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் குணமாகுது. ஸோ பெரும்பாலும் இது வந்து சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்களும் இதை பயன்படுத்தலாம். ஏன்னா டயபெட்டிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தோம்னா நம்ம வயிற்று பகுதியில் வயிற்றில் இன்டெஸ்டைன்லேயும் சரி நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். அதுவும் முக்கியமாக இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ட உடனே சரியாக செரிமானம் நடக்காமல் உடனே மோஷன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ சரியாக வந்து மோஷன் போகாமல் மலச்சிக்கல் தொந்தரவும் ஒரு சிலருக்கு இருக்கும். இதில் சேர்த்துருக்கக்கூடிய கடுக்காய் என்ன பண்ணுதுன்னா நம்ம வயிற்றுக்கு உள்பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை அது வந்து ஆற்றக்கூடியதாக இருக்கும். ஸோ வயிறு உள்ளே இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கு நமக்கு இந்த சூரணம் மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். இது வெண்ணெயோடு கலந்து சாப்பிடலாம், இல்லை வெண்ணெய் கிடைக்கல அப்படின்னா நெய்யோடு கலந்து சாப்பிடலாம். வெண்ணெய் வந்து ரொம்ப சிறந்தது, இல்லை வெண்ணெய் எனக்கு கிடைக்காத பட்சத்தில் நெய்யோடு சேர்த்து சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை இந்த பொடியை சாப்பிடும்போது அஜீரணம் தொடர்பான பிரச்சனையோ இல்லை புளித்த ஏப்பம் இருக்குன்னா அது வந்து குணமாகுது. அதே மாதிரி நம்ம உணவு முறையில் ரொம்ப காரமாக அதுக்கப்புறம் ரொம்ப ஆயிலி டீப் ஃப்ரை பண்ண ஆயில் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்றது, இரவு நேரத்தில் கண் விழித்து ரொம்ப நேரம் இருக்கிறது, ஸோ இந்த மாதிரியான வழக்கங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இளநீர் குடிக்கலாமா அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இளநீர் குடிக்க வேண்டாம். இதற்கு பதிலாக இளநீர் எடுக்கணும் அப்படின்னும்போது மதிய நேரங்கள்லையோ இல்லை ஒரு 3-4 மணி அந்த மாதிரி டைம்லையோ நம்ம இளநீர் குடிக்கலாம். ஸோ இளநீர் குடிச்சிட்டு வரும்பொழுதும் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு குணமாகும். அதே மாதிரி ஏலரிசி சூரணம் அப்படின்ற மருந்து, அதாவது ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் தான் நம்ம ஏல அரிசி அப்படின்னு சொல்கிறோம். இதில் கூட இன்னும் சில மூலிகைகள் சேர்த்து சூரணமாக பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் குறைந்து அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. ஸோ வயிற்று பகுதியில் புண்கள், அல்சர், எரிச்சல் இருந்தால் நான் சொன்ன மாதிரி இந்த மெடிசனை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தண்ணீர் குடிக்கிறதும் ரொம்ப அவசியம். குறைந்தது 3 லிட்டராவது நம்ம தண்ணீர் குடிக்கும்பொழுது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.